அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி திமுகவினர் விநியோகித்த 8000 ரூபாய் டோக்கனால் பிரச்சனை ஏற்பட்டு இறந்து போன அந்த பெண்ணினுடைய ஆன்மா சாந்தி அடையணும். இதில் சம்பந்தப்பட்டவனுங்க எவனாக இருந்தாலும் அவனுங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் காரணமாக திமுகவினர் 8000 ரூபாய் டோக்கன்களை விநியோகித்த சம்பவத்தில் ஒரு பெண் அநியாயமாக இறந்து போயிருக்காங்க. அப்படி அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றதற்கு பின்னாடி பல திடுக்கிடும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. யார் அந்த பெண், அந்த சமயத்தில் அங்கே என்ன நடந்தது, எதனால் இந்த சம்பவம் நடந்தது, மிக மிக முக்கியமாக ஜாதி ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய தொல்லைகளும் அசிங்கங்களும் அவமானங்களும் அரங்கேறி இருக்கின்றது அப்படின்ற தகவல்களும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அப்படி அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, ஏன் இந்த சம்பவம் நடந்தது அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தேர்தல் வந்துட்டாலே வாக்காளர்களுக்கு ஓட்டு போடுவதற்கு பணம் கொடுப்பது, பரிசு பொருட்கள் கொடுப்பது, டோக்கன் கொடுப்பது, கூப்பன் கொடுப்பது என்று அரசியல் கட்சிகள் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வருது. இது பல வருடங்களாகவே தொடர்ந்துட்டு இருக்கு. ஓட்டுக்கு பணம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்று தேர்தல் ஆணையம் எவ்வளவோ சொல்லியும் அரசியல் கட்சிகள் நிறுத்துறதும் இல்லை, பொதுமக்கள் திருந்துறதும் இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக வெற்றி பெற்றா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள டோக்கன் கொடுக்கப்படும். அதில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்ட்டு தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்திருந்தது. இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்வாங்க. ஆனால் தற்போது தேர்தல் நடப்பதற்கு முன்பே தமிழகத்தின் பல பகுதிகளிலையும் பல தொகுதிகளிலையும் திமுகவினர் இந்த டோக்கனை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுத்து, திமுகவுக்கு நீங்க வாக்களித்து தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றா இந்த டோக்கன் செல்லும் அப்படின்ட்டு சொல்லி டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு வருது. இதனால் மிக பெரும் பரபரப்பு அந்தந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது. ஏன்னா இந்த டோக்கனை வாங்குவதற்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா முந்தி கொண்டு பிரச்சனைகள் ஏற்படுது, இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனை வேண்டியவர்களுக்கு மட்டும்தான் தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனையும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. எது எப்படியோ திமுகவினர் பார்த்தீங்கன்னா நல்லா ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. சரி ரைட்டு, இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது, யார் அந்த பெண் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி பிச்சாண்டார் கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட வாழக்கட்டை என்ற ஒரு கிராம பகுதி இருக்குது. அந்த பகுதியில் திமுக வேட்பாளர் கதிரவன் ஏப்ரல் 14ஆம் தேதி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பரிசு பொருட்களை விநியோகம் செய்திருக்கின்றார். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பாத்திரங்களையும் பரிசு பொருட்களாக கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண், அதாவது இந்த பெண் பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்தை சேர்ந்தவங்களாம். அவங்களுடைய பெயர் சிந்துஜா. இந்த பெண் திமுக சார்பில் வழங்கப்படுவதாக கூறப்படும் 8000 ரூபாய் மதிப்பிலான மாதிரி கூப்பன்கள் விநியோகத்தில் பாகுபாடு காட்டப்படுவதாக புகார் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அங்கே இருந்த திமுக நிர்வாகிகளிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. மற்றவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும்போது இந்த 25 வயதான சிந்துஜா என்ற பெண் மட்டும் பார்த்தீங்கன்னா அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்காங்க. இதனால அந்த பெண்ணிடம் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்தின் போது அங்க இருந்த திமுகவினர் சிந்துஜாவை ஒரு பெண் அப்படின்னுட்டும் பார்க்காம மிக மிக கேவலமான மோசமான வார்த்தைகளால திட்டி இருக்கானுங்க. திட்டினதோட மட்டுமல்லாம தாக்கியும் இருக்கானுங்க. மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தலித் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண்ணை சாதிய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அவமானப்படுத்தி இருக்கானுங்க. இதனால தான் இந்த சிந்துஜா மிக பெரும் அளவில் மனவேதனை அடைந்திருக்காங்க. இந்த சிந்துஜா என்ற பெண் அதே பகுதியை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான பிரசாந்த் என்பவருடைய மனைவி.
இந்த சிந்துஜா பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தின் காரணமாக மிக பெரும் அளவில் மன வருத்தமும் மன வேதனையும் அடைந்ததோட அங்கே என்ன நடந்தது அப்படின்ற சம்பவங்களை அன்று இரவே ஏப்ரல் 14ஆம் தேதி இரவே கணவர் பிரசாந்திடம் சொல்லியிருக்காங்க. சொல்லியும் அவங்களுடைய மனது ஆறலை. தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்து வந்த சிந்துஜா பார்த்தீங்கன்னா தவறான ஒரு முடிவெடுத்து காலமாகி இருக்காங்க. அதன் பிறகு வீட்டில் கிடந்த அவங்களை ஆம்புலன்ஸ் உதவியின் மூலமாக பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் வழியிலேயே இறந்துட்டாங்க. இதனிடையே அவங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணமே, இந்த நிலைக்கு காரணமே அந்த திமுகவினரும் அந்த வேட்பாளர் கதிரவனும் தான் அப்படின்ட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா சிந்துஜாவின் தாயார் இளையராணி அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜா, திமுக கிளை செயலாளர் ராஜேந்திரன், ரவிக்குமார், ராஜாவினுடைய மனைவி புஷ்பம், ராஜேந்திரன் மனைவி ராஜேஸ்வரி, ராஜ்குமாரின் தாய் அங்குமணி இந்த 6 பேரை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்காங்க. இந்த நபர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் SC/ST ஆக்டின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போராட்டங்களும் இது தொடர்பாக நடந்தது. சரி, அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஜாதி ரீதியாக தொல்லைகள், அதாவது ஜாதி ரீதியாக மோசமாக பேசியிருக்காங்க. உனக்கெல்லாம் பரிசு கிடையாது, உனக்கெல்லாம் கூப்பன் கிடையாது, இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசினா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அங்கு வந்திருந்த திமுகவின் முக்கிய புள்ளிகள் எல்லாம் அந்த பெண்ணை மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது எங்களை அப்படின்ற மாதிரி ஆணவமாகவும் பேசியிருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சி தகவலுமே தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஒரு தலித் பெண் என்றும் பாராமல் சாதி ரீதியாக அவங்கள மோசமாக கேவலமாக பேசிய இந்த திமுகவினர் பார்த்தீங்கன்னா இதையும் செய்வாங்க, இதுக்கு மேலேயும் செய்வாங்க அப்படின்ட்டு அந்த குடும்பத்தினர் தற்போது ஆவேசமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தினர் மட்டுமில்லை, அந்த கிராம மக்களுமே பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக, இந்த சம்பவம் தொடர்பாக ரொம்ப மோசமாக நடந்து கொண்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்போது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே வாழைக்கட்டை அப்படின்ற கிராமத்தில் இந்த தலித் பெண்ணுக்கு நடந்த இந்த சம்பவம் நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். அதனால் இதற்கு எதிராக போராட வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த மாதிரி யாராவது டோக்கன் அப்படின்ட்டு சொல்லி தூக்கிட்டு வந்தால் அதை வாங்குவதையே தவிர்க்க பாருங்க. அந்த அளவுக்கு கேவலமாக நாம் ஒன்றும் போயிடலை. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது அப்படின்ற இந்த விஷயங்களை எல்லாம் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.